ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ வீக்லி டாஸ்க் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் சொல்லி டாப்பில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாரில் 2 ஸ்டார் தான் கொடுக்கணும்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அவருக்கே தெரியும் இந்த 2 ஸ்டார்னு வச்சா தான் அவங்களால வந்துட்டு கணிக்க முடியாது. ஏன்னா முதலேருந்தே வந்து பிரவீன் அவங்க கண்ணில் பட்டுகிட்டே இருந்தாங்க. அதேமாதிரி சபரி வந்துட்டு இந்த ஸ்டாச்சுவை பண்ணி நிறைய பேர் இருத்தாப்பில் கடைசியாக வந்துட்டு அவர் தான் மேனேஜர் வந்தோடனே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து இப்போது வீக்லி டாஸ்க்கு அந்த தலை போட்டியில் கலந்துக்க போகிறாங்கன்ற நியூஸ் வந்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒருத்தரையாக வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தரையாக சொல்லும்போது ரம்யாவை மட்டும் சொல்லவே இல்லை. சரிங்களா? கலாய்ச்சாங்க. அடுத்தது வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலாக விஜய் பார்வதிக்கு ஸ்டார் கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கே ஷாக் பார்வதியை பார்த்து. ஏன்னா வெளியில் நாங்கள் பார்த்ததை விட இங்கே வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அது வந்துட்டு அவங்க பார்வாவே தெரியல, பார்வதியாகவே எங்கள் கண்ணுக்கு தெரியல. அவங்க ஒரு ஏஎம் அசிஸ்டன்ட் மேனேஜராகவே தெரிஞ்சாங்க. அதனால் எங்களுக்கு ஷாக் ஆனதுனால தான் கொடுக்க முடியல. சப்போஸ் இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் விஜய் பார்வதிக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி 2-3 பேருமே சொன்னாங்க. விஜய் பார்வதியை முதலேருந்தே பிரியங்கா தேஷ்பாண்டே சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த ஷோ ஒரே ஒரு ஆள் 1 மாதமாக ரன் பண்ணுறாங்க, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காலையில் அதே பேர் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பிரஜன் வந்துட்டு திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் அந்த ஒரு யார் வந்து இந்த போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி விஜய் பார்வதி போகணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ரூமில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லியிருப்பார். இது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு இந்த வாரம் கிடச்சிருக்கு. ஆனால் அடுத்த வாரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு வந்துட்டு பேயாட்டம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆனாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. இதை அவங்க கண்டினியூ பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.